தாமக்கோழி ஏன் கூதம்மா, தாமக்கோழி ஏன் கூதம்மா, ஆசையுள்ள சேவல் ஊருக்கென்ன காவல், பக்கத்தில் வந்து சொல்லவா வெக்கத்தை விட்டு, தாமக்கோழி ஏன் கூதம்மா. ஏக்கத்திலே ஊக்கமின்றி கூடுதம்மா பாவம், எண்ணமெல்லாம் சொல்லி வைக்க தேடுதம்மா மோகம், மோகத்திலே தேடி தேடி ஜோடியத்தான் பார்க்கவிட்டால் கேட்டுக்கொள்ள பாவம், தாகம் என்று தீரும் நேரம் அம்மா, தாமக்கோழி ஏய் கூதம்மா. பாடலுக்கு ராகம் என்று காத்திருந்தேன் நானும், ராகத்துடன் பாவம் கொண்டு ஓடி வந்தாய் நீயும், நீயும் கொண்டேன் ஏய் நானும் கொண்டேன், காதலுக்கு பாதை உண்டு கைகளுக்குள் வாடி கட்டிக்கொள்ள போறேன் பேரழக சாமக்கோழி ஏய் கூதம்மா, ஆசையுள்ள சேவல் ஊருக்கென்ன காவல், பக்கத்தில் வந்து சொல்லம்மா வெக்கத்தை விட்டு. என்னப்பா ஓட்ட ரெக்கார்டு ஓல்டு சாங் கேட்கலையா? காத்து வாங்குற மாதிரி இருக்கு, என்ன விஷயம்? என்ன பென்ட்ரைவ் கொழுப்பா? என்னப்பா பயப்புல எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டியா? அவன் உண்மையிலேயே ரொம்ப நல்ல வண்டி. வேற எதுக்கு புள்ள வெயிட் பண்ற? நேருக்கு நேரா போய் நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட வேண்டியதானே? போடி, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கத்தை கொஞ்சம் மூட்டையா கட்டி வை, கல்யாணத்துக்கு பிறகு தேவைப்படும். நீ சொல்ற மாதிரி தெரியலப்பா, இன்னைக்கு மட்டும் நீயே போய் சொல்லலன்னு வையு, மவளே நாளைக்கு நானே போய் சொல்லிடுவேன். இந்த பார்புல இந்த நிமிஷமும் இந்த நாளும் நமக்காக தான், எதையுமே தள்ளி போடக்கூடாது. நான் சொல்றத சொல்லிட்டேன்ப்பா, அதுக்கு மேல உன் இஷ்டம். என்னப்பா மோகினி நேரம் இங்கே வருது? ஆமா, இந்த பொண்ணு இங்க எதுக்குண்ணே வருது? என்ன கேட்டா அங்கே கேளுப்பா. என்னங்க? அப்பாடா தப்பிச்சோம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கட்டி பிடிச்ச மாதிரி எதுவும் சில்மிசம் பண்ணிருப்பானோ? என்கிட்டயா? எதை பத்தி பேசணும்? என் வாழ்க்கையை பத்தி. அடப்பாவி, வாழ்க்கையே கடிச்சு விட்டியா? உங்க வாழ்க்கையை பத்தியா? பின்ன அடுத்த வாழ்க்கையை பத்தியா பேசுவா? உங்க வாழ்க்கையை பத்தி என்கிட்ட என்ன பேச வேண்டியிருக்கு? தப்பிக்க பாக்கான். வாழ போறவர்கிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேசுறதா? அப்படி சொல்லி என் ஜிங்க கட்டி. நீங்க சொல்றது எனக்கு சுத்தமா புரியல. சும்மா நடிக்கான். புரியுற மாதிரி சொல்லட்டுமா? சொல்லிட வேண்டியது தானே. ஐ லவ் யூ. இது என்ன புது குழப்பம்? ஹலோ, இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் எனக்கு பிடிக்காது. கிளம்புங்க கிளம்புங்கன்றல, போங்க. கட்டி பிடிச்சு உருள தெரியும், காதலிக்க தெரியாதா?
எங்க அப்பா கிட்ட சொல்லி உங்க 2 பேரும் என்ன பண்ற பாருங்க. அடடே, அவன் பண்ண தப்புக்கு நான் என்னத்தா செய்வேன்? ஏங்க இந்த சின்ன விஷயத்துக்கு போய் எதுக்குங்க பெரிய ஆளில் உள்ள இருக்கிறீங்க? எதுவாக இருந்தாலும் நம்மளே பேசி தீர்த்துக்கோங்க. ம். சரி இப்ப சொல்லுங்க, லவ் பண்றீங்களா இல்லையா? பண்ணுறேன். ஆனால் என்ன நீங்கள் ஆனா? பெரிய இடத்து பொண்ணு, உங்கள் வீட்டில் சம்மதம் வாங்கினீங்கன்னா நான் லவ் பண்ணுறேன். இட்ஸ் ஓகே. என்னப்பா கட்டி பிடிச்சது காதல்ல வந்து நிக்கா? அட என்னண்ணே, அந்த பொண்ணு தான் நம்ம நிலமை தெரியாமல் பேசுதுன்னா நீங்களுமா? அந்த பொண்ணு அவங்க வீட்டுல சம்மதம் வைக்கிருச்சுன்னா? அண்ணே, நீங்கள் நினைக்கிற மாதிரி அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. எப்பா ஒரு பொண்ணு கண்ணசைக்குதோ இல்லையோ, தூக்கி வண்டியில உட்கார வச்சு அவன் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போற காலத்துல காட்டுக்குள்ளே வந்து ஒரு பொண்ணு உன்னை லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அந்த பொண்ணை பார்க்காம அவங்க குடும்பத்தை பார்த்த பாத்தியா? இங்கதான்ப்பா நீ வெற்றி. சும்மா வளவளன்னு பேசாமல் ஆகிற வேலையை பாருங்கண்ணே. ஆமாப்பா, நான் பேசினா தான் உனக்கு பிடிக்கவே பிடிக்காதே. இந்தா. ம். அப்பா ஆ கட்டுங்களேன். என்னம்மா ஆ காட்டுங்கப்பா. என்னன்னு சொல்லுமா. நீங்க ஆ கட்டுங்க, நான் சரி. சொல்றேன். ஆ. ஆ. என்னம்மா இவ்வளவு இனிப்பு? அப்பா இந்த செமஸ்டர்ல நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன்ப்பா. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. அப்பா இன்னொரு விஷயம்ப்பா. என்னம்மா ஏன் தயங்குற? தயங்காம சொல்லுமா. அப்பா நான் ஒருத்தரை லவ் பண்றேன். அட, அப்பாவுக்கு மாப்பிள்ளை தேடுற வேலை மிச்சம். ஏமா அம்மாவுக்கு தெரியாம திருட்டு கல்யாணம் ஏதாவது பண்ணி வைக்கணுமா? ஆ? அப்பா என்னப்பா? இதோ பாருமா, உன் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை உனக்கு மட்டும்தான். ம், அது சரியானதான்னு ஃபாலோ பண்ற கடமை மட்டும்தான் எங்களுக்கு. ரொம்ப நல்லவர் பாவரு. என் பொண்ணு செலெக்ஷன் தப்பாகுமா என்ன? பிறகு என்ன, பையனை வர சொன்னீங்கன்னா அவங்க வீட்டிலேயே வச்சு பேசி முடிச்சிருவோம். அவசரப்படாதீங்கப்பா, எல்லாமே என் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். இனி உன் தெய்வம் எனக்கு தேவையில்லை. அந்த 300 ஏக்கரை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க சார், முடிச்சிடுறேன். கொடுக்குறேன். உன் உசுருக்கு உன் முடிவை நீயே முடிவு பண்ணிக்கோ. எப்பா, உன் அம்மா உசுரை காப்பாத்துறதுக்காக நீங்க வந்தது, இந்த விவசாய பூமியை யாரும் அழிச்சிடக்கூடாதுன்னு பாடுபடுறது எல்லாம் சரிதான். அதான் இன்னாருன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சுல. விஷயத்த மயில் சேட்ட சொன்னீன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட கொடுத்து தூக்கி உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லிடுவாரு. நம்ம வந்த வேலையும் சீக்கிரம் முடியும்ல. அண்ணே, இந்த விஷயத்தை கொஞ்சம் பொறுமையாக தான் டீல் பண்ணணும். தப்பு பண்ணவன் தனியாளா இல்லை அவனுக்கு பின்னாடி ஒரு நெட்வொர்க் இருக்கான்னு தெரிஞ்சுக்காம அவசரப்படக்கூடாது. அதுக்கு தான் இந்த டைம். எதிரி நல்லா யோசிக்கட்டும். நான் கொடுத்த டைம் சரிண்ணா, என் கணிப்பும் சரியாக தான் இருக்கும். எப்பா உன் கணிப்பு எப்படியோ, ஆனா எதிரி ரொம்ப சரியா கணிச்சிருக்கான். இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன்.
நீ திறமசாலிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. உனக்கும் ஒரு விலை இருக்கும். ஏன்னா நீயும் பணத்துக்காக தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்க. ஆனா உன் திறமைக்கு இது பத்தாது. உனக்கு கிடைக்க போற பணத்தை மாதிரி 100 மடங்கு என்னால அதிகமா தர முடியும். அதோட சேர்த்து இந்த 300 ஏக்கரையும் உனக்கே கொடுக்கிறேன். உன்னோட விலை என்ன? உன் உயிர். நாயே குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்ச கதை தான் உன் கதை. புரியுதா? பணத்தோட அருமை தெரியாதவங்க கிட்ட பணத்தை பத்தி பேசுனது ஏன் தப்பு தான். சாக போற உனக்கு எதுக்குடா பணம்? இன்னைக்கு உன் கதையை முடிக்கிறேன். வாடா வா. உயிர் மேல ஆசை இருந்தா ஓடிடு. எனக்கு உயிர் மேலே ஆசை இல்லை.
அத்தடி எப்பா அவங்க எல்லாம் என்னப்பா செய்யறது? நாய்கள்லாம் செத்து போனா என்னென்ன பண்ணுவாங்க? மரத்துக்கு நல்ல உரம்ப்பா. அப்ப வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை. ஹலோ, சொல்லுங்க தம்பி. சார், நான் இங்கே வந்த வேலை முடிஞ்சது. இனிமேல் உங்களுக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது சார். நீங்கள் தைரியமாக இனிமேல் விவசாயம் பண்ணலாம். ரொம்ப சந்தோஷம் தம்பி. அங்கே வேற எதுவும் நான் கிளம்பி வரணுமா? இல்லை சார், எதுக்கு தேவையில்லாமல் இங்கே எதுவும் இல்லை சார். விவசாயம் பார்க்குற ஆளுங்களை மட்டும் அனுப்பி வைங்க. சரி, உடனே நீங்கள் கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க. ஒரு வாய் சாப்பிட்டு மற்றது பிறகு பேசிக்கலாம். இல்லை சார், அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. அதான் ஊருக்கு போகலான்னு. ஓ, நீங்கள் வந்துடுற அந்த அம்மாவை பார்க்கவே இல்லைல்ல? ஆமாம் சார். சரி, நீங்கள் உடனே கிளம்பி மெயின் ரோட்டுக்கு வந்துடுங்க. நான் காரில் வந்து உங்களை ஊருக்கே கூப்பிட்டு போயிடுறேன். சீக்கிரம் கிளம்பி வந்துடுங்க. சரி சார், நாங்கள் வர்றோம். கிளம்பிட்டோம். அப்பா, நான் லவ் பண்றேன்னு சொன்னது வேற யாரும் இல்லப்பா, நம்ம தோட்டத்துல வேலை பார்க்குற வெற்றி தான். அட என்னம்மா, அந்த புள்ள நம்ம மண்ணையே காப்பாத்திருக்கு. உன்னைய வச்சு காப்பாற்ற மாட்டானா என்ன? சொல்லு. நீ சந்தோஷமா இருமா. நானே அவங்க அம்மா கிட்ட பேசி உங்க 2 பேரு கல்யாணத்தையும் ஜாம் ஜாம்னு நடத்தி வைக்கிறேன்.